எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை நல்லா சேஃபா ஹாப்பியா கொண்டாடுங்க. இப்போ நான் தலைக்கு தடவிக்கிறதுக்கு எண்ணெய் தான் காய்ச்ச போறேன். ஸோ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது ஒவ்வொரு ஆத்துல ஒவ்வொரு வழக்கம். இப்போ எங்க மாமியார் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் பண்றேன். இதில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மிளகு, 2 அரிசி அதுதான் சேர்க்க போறேன். எண்ணெய் காஞ்சிட்டோம். கொஞ்சம் ஆறட்டும். வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை நல்லா ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னா இட்லி, சட்னி, பஜ்ஜி இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். மத்தியானத்துக்கு ரொம்ப சிம்பிளாக போதும். அதாவது சிம்பிள் தான் எப்பயுமே சமையல் நம்ம வீட்டில். இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால மோர் குழம்பு, வாழைக்காய் கறி இதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இட்லி பானை வச்சுருக்கேன். ஸோ இட்லி விட்டுருவோம். இட்லி வேகிறதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கலாம். 1 கப்பு தேங்காய், ஒரு 4 முந்திரி பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சரி உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். நாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிக்க தான் வேணும் சட்னிக்கு. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் என்ன பண்ண போகிறேன்னா, பச்சை மோர் குழம்பு தான் நான் பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி அதை மட்டும் அரைச்சிக்க போகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம், வேகட்டும். நம்ம சட்னிக்கு அரைச்சோம் இல்லையா, அதுலேருந்தே ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் மோர் குழம்புக்கு. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் ஒரே ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் இஞ்சி இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய், அதாவது பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி, நம்ம சட்னி அரைச்சதுலேருந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சுக்கூட அதை சேர்த்து எடுத்துட்டேன். அவ்வளோதான். ஸோ இதை தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்துடுது. ஸோ ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுது. ஸோ அதை எடுத்து வச்சுருவோம் நம்ம இந்த பக்கம். மோர் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். கடுகு, 2 வெந்தயம், கருவேப்பிலை. அப்படியே சுட சுட அந்த பெருங்காயத்து மேலே விட்டுருங்க. அவ்வளோதான்.
அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. இது வந்து பச்சை மோர் குழம்பு. இதில் நீங்கள் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், பூசணிக்காய் போட்டுக்கலாம், இல்லை வெண்டைக்காய் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சேப்பங்கிழங்கு வேக வச்சு போட்டுக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். நான் இன்றைக்கி தான்லாம் எதுவுமே போடலை, சும்மா ஜஸ்ட் பச்சை மோர் குழம்பு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சட்னிக்கு தாளிக்கல, ஸோ அதை தாளிச்சிடுவோம். அடுப்பில் வந்து அதே இடுப்பக்கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். சட்னிக்கு வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சட்னியும் ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து பஜ்ஜி தான் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் விட்டு அதை காய வச்சுப்போம். நம்ம இதெல்லாம் வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, பஜ்ஜி மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ போட்டுடலாம். பஜ்ஜியும் ரெடி ஆகிடுது. இருக்கிற மிச்ச பஜ்ஜியை போட்டு எடுக்க போகிறேன். இட்லி சட்னி எல்லாம் ரெடி. காலையிலேக்கும் ரெடி ஆகிடுது. மத்தியானத்துக்கு வந்து வாழைக்காய் கறியும் மோர் குழம்பு, பச்சை மோர் குழம்பு அதுவும் ரெடியாக இருக்குது. சாதம் மட்டும்தான் வைக்கணும். எப்போ சாப்பிட்றோமோ அப்போ சாதம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது மட்டும் வைக்கல, அவ்வளோதான். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அக்ஷிதா யாருன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அக்ஷிதா வந்து ஐஸ்வர்யாவோட பொண்ணு தான். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். திரும்பவும் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தீபாவளியை ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடுங்க.